கிராமங்களில் நம்ம அதிகமாக நம்ம பார்த்துருந்தோம்னா இந்த சந்தை மாடு வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரவு முழுவதும் மாட்டை வந்து அந்த தொழுவில் கட்டி வச்சுட்டு காலையில் அந்த மார்க்கெட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாட்டினோட வாயை வந்து ஓப்பன் பண்ணி அதில் புனல் வச்சு எவ்வளவு தண்ணி அதை குடிக்க முடிஞ்சாலும் சரி முடியலனாலும் சரி வைத்தியம் நப்பி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொண்டு போய் அவள் வைத்தியம் நப்பி கொண்டு போய் விடும்போது பார்த்தா அது ஜெயண்டிக்காக பெரிய ஒரு உருவமாக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாட்கள் கழித்து அதுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். அது வேறு விஷயம்னு வைங்க. ஆனால் மாட்டை கொண்டு போய் அப்படியே உருவம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதிக விலைக்கு விற்பனை செய்வாங்க. அதே நிகழ்வு இன்னைக்கு மாணவர்களுக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. என்னடா நீங்கள் மாட்டோட கம்பேரிசன் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். உண்மையான விஷயமும் அதுதான். நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த பள்ளிக்கு அனுப்பும்போது பார்த்தோம்னா அவங்களுக்கு பசிக்குதா இல்லையா அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அது வாட்டில் காலையில் எழுந்ததுமே நம்ம என்ன செய்கிறோமோ சத்தான உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரில் அவங்களுக்கு வாய் திறந்தே கேட்கறக்கு விடுறதில்லை. நம்ம பாட்டில் நம்ம எடுத்து எவ்வளவு நம்மளால் வந்து அந்த டயத்துக்குள்ளே நம்ம ஊட்ட முடியுமோ அவ்வளோ வந்து அவங்களோட வைத்தியம் நப்பி அனுப்பி விட்டுறோம். அவங்களும் ஸ்கூலுக்கு போய் அது ஜீரணமாகி ஆகாமல் பார்த்தோம்னா ஒரு ப்ரேயரில் போய் ஒரு 10 நிமிஷம் குழந்தைகள் நிற்கும் போது ஒரு 10-20 குழந்தைகள் வந்து அப்படியே கீழே விழுகிறதை நம்ம இப்போ போனாலும் அதை கண் கூட நம்ம பார்க்கலாம். இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ மருத்துவம் வளர்ந்த காலங்களில் கூட இருக்க குழந்தைகளினுடைய உடல்நிலை சார்ந்து பார்க்கும்போது இழிவான நிலை, அந்த மோசமான நிலைக்கு தான் நம்ம குழந்தைகள் போயிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டோம்னா கொடுக்கக்கூடிய உணவு சரி, கொடுக்கக்கூடிய முறை தவறு. அப்போ அவங்களுக்கு பசி இருக்குதா பசி இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். பசி இல்லைன்னா இன்னொரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டோம்னா அவங்க வீட்டில் அவங்க போய் அங்கே ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ பசியின் தன்மையை நம்ம அறிஞ்சுக்கணும், அவங்களுடைய உடலின் தன்மையும் நம்ம அறிஞ்சுக்கணும், உடம்பின் தன்மை மனதின் தன்மை இது எல்லாத்தையும் அறிஞ்சு தான் நம்ம குழந்தைகளுக்கான வழிமுறைகளை நம்ம காட்டணும். அது தெரியாமல் ஏதோ சில நெருக்கடிக்கு வந்து அவங்களையும் நம்ம ஆளாக்கி அவங்களை வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளாக நம்ம அவங்களை ஒருபோதும் நம்ம மாற்றிடக்கூடாது. கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து கட்டாயம்தாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த உடம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதை விடாமல் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவங்களுடைய பசியின் தன்மை அறிஞ்சு அவங்களுக்கு வந்து அதுக்கான உணவுகள் மட்டும்தான் கொடுக்கணும். வள்ளல் பெருமானே அழகாக சொல்லுவார், உண்ட பின் சிறிது ஓய்வு தேவை. அவங்க பசின்னு சொன்னதுக்கப்புறம் உணவு கொடுக்கணும். அந்த உணவு எடுத்ததுக்கப்புறம் சிறிது நேரம் அவங்க ஓய்வுங்கிறது எடுக்கணும். அப்போ அதுக்கப்புறம் தான் அவங்க ஜீரணம் சரியான முறையில் ஏற்படும். அது இல்லாமல் நம்ம அவங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு குழந்தைகளை தள்ளும்போது அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இந்த உடம்பும் மனமும் வந்து மிஸ்மேட்ச் ஆகி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சுக்குங்க. இப்போ உடம்பை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ தான் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நம்மளால் அக்கறையாக செயல்பட முடியும். அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும்